10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய நல்ல வெயிட் கெயின் தரக்கூடிய அதிக புரோட்டீன் இருக்கிற முளைக்கட்டிய பச்சை பயிறு பியூரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் இல்லாட்டி பாத்திரத்துக்குள்ளே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஈர துணியை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. நம்ம வடிகட்டி வச்ச பச்சை பயிரை இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப நல்லாவே முளைக்கட்டி இருக்குங்க. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை அப்படியே நம்ம ஒரு குக்கருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பியூரி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.